வணக்கம் அனுகிரகம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல், எக்ஸாஜரேட் பண்ணாமல், பரிகாரங்கள் மற்ற வேற மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது, கர்மா எப்படி செயல்படுகிறது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நம் கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி எப்படி சம்பவங்கள் உருவெடுக்கிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவம் அடிப்படையில உண்மையான ஜோதிட அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல மார்ச் மாதம் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எந்தவித மாற்றமும் மார்ச் மாதம் பெறவில்லை. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், சனி 29ஆம் தேதி மாறுறார். மாதத்தின் இறுதியில் பெயர்ச்சி பெறுகிறார். மார்ச் 29, 2025 மாதத்தின் இறுதியில கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகிறார். ஸோ அதை தவிர்த்து குரு ரிஷபத்திலேயே இருக்கிறார், மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ராகு 12ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறார். கேது 6ஆம் இடத்தில் நீடிக்கிறார். ஸோ இப்போ இத்தகைய ஒரு ஜாதக பலன் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்திலேயே வக்ர ரீதியாக மிதுனத்திலே நீடித்திருக்கிறார். மிதுனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாசமாவே செவ்வாய் அங்கதான் இருக்கிறார். அதுக்கப்புறம் சூரியன் அப்படிங்கிற ராஜ கிரகம் கும்பத்துல 11ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச்ல பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இத்தகைய ஒரு தன்மை செவ்வாய் சூரியன் கொண்டு, அதாவது 11லையும் 3லையும் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்தில் மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், ராகு. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ராகுவோட 12ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் பண்றாரு. ஸோ இத்தகைய ஒரு கிரக அமைப்பு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது, அந்த 6ஆம் இடத்து விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா புதனே பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடுங்கிற கன்னி வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், அதே சமயத்துல வம்பு வழக்குகள், பகை, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்க போகிறது. அது ஓரளவுக்கு சாதகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா புதனே சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்துல 6ஆம் இடம் குருவின் பார்வையில இருக்கு கேது. ஸோ நல்ல விஷயம். ஸோ வர வேண்டிய பணம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மார்ச் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றது, முடிஞ்சு போச்சு அந்த பணம் வராதுன்னு நினைக்கிறதுல ஒரு பார்ட் பேமெண்ட் கிடைக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் ஃபேவரபுளான ரிசல்ட் வருது. ஏன்னா சுக்கிரனே உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ராகுவோட சேர்ந்திருக்கிறார். புதனும் அங்க சேரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். கரெக்டா சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக மார்ச் மாசம் ஏதோ ஒரு நாள் வரும் பொழுது அந்த ஒளி உங்களுக்கு 12ல கிடைச்சு நல்லாவே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வியாபாரத்திலையும் தொழிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, கொஞ்சம் அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கிறதுங்கிறது நாம மார்ச் மாசத்துக்கு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சூரியன் 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதுனால குழந்தைகள் விஷயத்துல ஓரளவுக்கு பரவாயில்லை. அரசு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள், புத்திர விஷயங்கள், குழந்தைகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பொசிஷனை எதிர்பார்க்கிறவங்க, வெளிநாடு போகக்கூடிய குழந்தைகள், நல்ல நற்செய்தி, நல்ல அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது, குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்புல சூரியன் 5ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகி சிம்மத்தையே பார்க்கும் பொழுது அது வருது. என்ன கொஞ்ச நாள் சனியோட சேர்ந்து இருக்கிறார். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த சனியும் சூரியனும் சேரக்கூடாது. மார்ச் மாதம் சில 5-6 நாட்கள் ஒரு 3 டிகிரி 4 டிகிரி, ஏன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா 1 டிகிரி ஒரு நாளைக்கு மாறக்கூடியவர். ஸோ ஒரு 5-6 நாள் பார்த்தீங்கன்னா சனியை கிராஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு.
பெற்றோர்கள், அப்பா அப்பா பேட்டர்னல் ரிலேஷன், தாத்தா அந்த மாதிரி வகையறால வந்து சில உடல்நல கோளாறுகள் அது மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதியாகிய செவ்வாய் நீடித்து மார்ச் மாதம் முழுவதும் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரியன் சஞ்சாரம் நல்லா இருக்கு. மார்ச் 15க்கு அப்புறம் சூரியனே 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் சுப விரயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், வெளி மாநிலம், வெளிநாடு டிராவல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செலவும் உண்டு, வரவும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதமாக மார்ச் மாதம் இருக்குது. குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு, இப்போ மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனோட கனெக்ட் ஆகும் பொழுது நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. அந்த எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு. புதன் நீச்சமா போனாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீச்ச பங்கமாகிறார். ஸோ அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களும், கொஞ்சம் திடீர் சில பண வரவுகள், திடீர் சில வம்பு வழக்குகளை வந்து திடீர் மாற்றங்கள், அது மாதிரி சில திடீர் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் அந்த பலன் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரருக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மற்றபடி 2ஆம் இடத்திலே குரு நீடித்திருக்கிறது வந்து எந்த விதத்திலையும் தவறு இல்லை. அது வந்து ஓரளவுக்கு பண போக்குவரத்து, கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் சாதகமான ஒரு பலன் தான் குரு 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறது. ஸோ மார்ச் 29ஆம் தேதி சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துக்கு வந்து 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகும் பொழுது அடுத்த வரக்கூடிய 2 வருஷத்துக்கு சில முதலீடுகள், சில வாழ்க்கை மாற்றங்கள், ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் மாறுறது, பொசிஷன் மாறுறது, லைன் மாறுறது, ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் மேல லெவல் போறது, அது மாதிரி சில ஆரம்ப கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வந்து மார்ச் மாதம் இறுதியில வந்து நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது சில அபிவிருத்திக்காகவும் சில டெவலப்மெண்ட்டுக்காகவும் வியாபாரிகள் அது மாதிரி தொழில் அமைப்பர்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கடன் பெறுறது, கடனுக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம். ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கடனை அடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கடன், ஒரு ஓடி லிமிட் இன்க்ரீஸ் பண்றது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக பர்டிகுலர்லி த செகண்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி இருக்கு, கிரகங்கள் எப்படி இருக்கிற பொறுத்து அந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள், இப்போ டைம் எப்படி, ஃபியூச்சர் டைம் எப்படி, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ப்ரெசென்ட் எல்லாமே எப்படி இருக்குதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகும் பட்சத்துல நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் நிறைவாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் நிறைவாகவும் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.